ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகர். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போற படம் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க ஹாலிவுட் படம். படத்தோட நேம் நவ் யூ சீ மீ நவ் யூ டோன்ட். இது ஒரு ஹேஸ்ட் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பார்ட் 1 பார்ட் 2 அதோட கண்டினியூட்டி மாதிரி தான் காட்டுறாங்க. இப்போ யங்கான ஒரு மெஜிஷியன் டீம் 4 ஹார்ஸ்மேன் பண்ற மாதிரியே ஒரு பெரிய மேஜிக் ஷோ பண்றாங்க. டீப் ஃபேக் அப்புறம் ஹாலோகிராம் மூலம். அந்த மேஜிக் ஷோல கிரிப்டோ கரன்சி மூலம் இல்லீகலா பெரிய லெவல் பணத்தை திருடின ஒரு கேங் கிட்டே அந்த பணத்தை இவங்க திருடி அதனால பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட போய் சேர்க்கிறாங்க. இந்த ஷோ முடிஞ்ச பிறகு 4 ஹார்ஸ்மேன் டீம்ல இருந்து ஜெஸ்ஸி ஐசன்பர்க் இந்த யங் மேஜிஷியன் டீமை மீட் பண்றாரு. அவங்க கிட்ட வேர்ல்டுலே விலைமதிக்க முடியாத ஒரு டைமண்ட் இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு கிரிமினல் கேங் கிட்ட இருக்கு. அந்த கேங் கிட்ட இருந்து அந்த டைமண்டை நீங்க திருடிட்டு வரணும் அப்படிங்கிற மாரி ஒரு மிஷனை கொடுக்குறாரு. இந்த மிஷனை கையில எடுத்துக்கிட்டு அந்த யங் மேஜிஷியன் டீம் களத்துல இறங்குறாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் நவ் யூ சீ மீ 3. என்ன பொறுத்த வரைக்கும் 2013 ரிலீஸ் ஆன நவ் யூ சீ மீ ஃபர்ஸ்ட் பார்ட்டை நீங்க இப்ப பார்த்தாலும் படம் சூப்பரா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த படம் வித்தியாசமான கதைக்களத்தோட ஹெய்ஸ்ட் த்ரில்லர் படங்கள்லயே அல்டிமேட்டா வித்தியாசமா மேஜிக் ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்ணி பயங்கர சுவாரஸ்யமா கொண்டு போயிருப்பாங்க. 2016 செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆனிச்சு. அது ஓகே அப்படிங்கிற லெவலில் தான் இருந்துச்சு. இப்போ ரிலீஸ் ஆயிருக்க இந்த பார்ட்டும் ஓகே அப்படிங்கிற லெவலில் தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்துல மேஜிக் ட்ரிக்ஸ் ஹெய்ஸ்ட் சீக்வன்சஸை தாண்டி படத்துல ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுவே படத்தோட சுவாரஸ்யத்தை குறைக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலை கொடுத்துச்சு. இந்த படம் இப்ப தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. இந்த பிரான்சிஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தை ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமா பார்க்க முடியாது. ஏன்னா இந்த படத்துல இருக்க கேரக்டர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகணும்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்த்திருந்தா தான் கனெக்ட் ஆக முடியும். ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா.